Assalamualaikum and welcome to Amy's Home. Amy's Homeல இன்னைக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா வெரைட்டிஸ் வச்சு 4 சூப்பர் டெலிஷியஸான ரெசிபி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 4 பாஸ்தா ரெசிபிஸும் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் டேஸ்டில் இருக்கும். ஸ்பைசி, க்ரீமி, டேங்கி அண்ட் ஹெல்த்தி வெர்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபி ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக மஷ்ரூம் வச்சு அக்லியோ ஒலியோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ரெசிபி ப்ரீமியம் ரிச்சான கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான சிக்கன் போட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம லிங்கினி பாஸ்தா வச்சு தான் செய்ய போகிறோம். மூணாவது ரெசிபி டேங்கி, ஸ்பைசி, க்ரீமி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்பைசி டொமேட்டோ மஷ்ரூம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த ரெசிபிக்கு பெனி பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். பெனி பாஸ்தாக்கு பதிலாக நீங்கள் மெக்கரோனி கூட யூஸ் பண்ணி செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி தான். ஸ்பினச் வச்சு கார்லிக்கெல்லாம் போட்டு சூப்பர் டெலிஷியஸான ஹெல்த்தி வெர்ஷனில் ஒரு பாஸ்தா ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரிகாச்சே பாஸ்தா வெரைட்டிஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 பாஸ்தா வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வாங்க அக்லியோ ஒலியோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்லியோ ஒலியோ ரெசிபி இன்றைக்கி ஸ்பெகட்டி வச்சு தான் செய்ய போகிறேன். முதல்ல ஸ்பெகட்டி எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் ஸ்பெகட்டி வச்சு தான் செய்ய போகிறேன். நம்ம இந்த மாதிரி நூடுல்ஸ் இல்லை பாஸ்தா ரெசிபிலாம் சாப்பிடும் போது நூடுல்ஸ் கட் ஆகாமல் நீட்டமாக ஸ்லர்ப் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால நூடுல்ஸை உடைக்காமல் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸ்பெகட்டி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஸ்பெகட்டி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பெகட்டி வெந்ததும் சுடு தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி அலசி தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ஒன்று ஒட்டாது. அடுத்தது அக்லியோ ஒலியோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலும் பட்டரும் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஆலிவ் ஆயிலும் பட்டரும் நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். 4-5 பல் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக எண்ணெயில் அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் இறங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது இதில் மஷ்ரூம் சேர்த்து வதக்கிக்கோங்க. மஷ்ரூம்க்கு பதிலாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் ப்ரான் சேர்த்தாலும் டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூமை வதக்கும் போது அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாவை மிக்சியில் பல்ஸ் மூடில் காசாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பெகட்டியில் ஏற்கனவே உப்பு போட்டு குக் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் பார்த்துட்டு கம்மியாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூடவே நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்பெகட்டியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பெகட்டி சேர்த்து கலந்து விடும் போது இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்கும்ல அது கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அக்லியோ ஒலியோ ரெடி. சிம்பிள் அண்ட் டெலிஷியஸாக மஷ்ரூம் வச்சு அக்லியோ ஒலியோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது க்ரீமி ட்ரீமி சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாஸ்தாவுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணுறதுனால இதில் கலர் கொடுக்குற மாதிரி எந்த இன்க்ரீடியன்ட்டும் சேர்க்க போகிறதில்ல. உப்பு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து சிக்கனோட கலந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. சிக்கன் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்து அது சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த பாஸ்தா மாதிரியான ரெசிபிக்கு ஆலிவ் ஆயில் இல்லை பட்டர் சேர்த்தா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு வேளை ஆலிவ் ஆயில் பட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவரும் இல்லாமல் நார்மலான குக்கிங் ஆயில் சேர்த்து கூட நீங்கள் இந்த பாஸ்தாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சிக்கனை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் தான் நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம்.
இந்த சிக்கன் பொரிச்ச அதே எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். சிக்கனோட ஃப்ளேவர் இன்னும் பாஸ்தாவில் தூக்கலாக இருக்கும். இந்த பேனில் தான் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். பட்டர் சூடானோடனே அதில் பொடியாக நறுக்குன பூண்டும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் சாஸ் நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இந்த பட்டரில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மைதா மாவோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கோல்டன் கலராக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சிக்கன் ஸ்டாக் க்யூப் சேர்த்துருக்கேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் ஸ்டாக் சேர்த்தா லைட்டாக ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். அடுத்தது இது கூட பால் சேர்க்க போகிறோம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. முதல்ல 1 கப் அளவு சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நீங்கள் கையிடாமல் கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும். விஸ்க் வச்சு கலந்து விட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் சாஸு. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்தோம்ல, அந்த அளவுக்கு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவு பால் தேவைப்படும். பால் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூடவே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கோழியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனை நம்ம ஏற்கனவே குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கதால லைட்டாக ஒரு பாயில் வந்தால் போதும். அடுத்தது இது கூடவே நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் உங்களோட விருப்பத்துக்கு எந்த மாதிரியான சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 வகையான சீஸ் சேர்த்துருக்கேன், செடர் அண்ட் மொசரல்லா சீஸ். சீஸ் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஒயிட் சாஸில். சீஸ் சேர்த்துட்டு குக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பாஸ்தா குக் பண்ண தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு குக் பண்ணால் ஒயிட் சாஸ் ரெடி. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பாஸ்தாவை உடனே சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் பாஸ்தாவையும் சாஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் லேட்டாக சாப்பிட போகிறீங்கன்னா பாஸ்தா தனியாக சாஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. சாப்பிடும் போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக இட்டாலியன் ஹர்ப்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான க்ரீமி அண்ட் டெலிஷியஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா காரசாரமாக சூடாக சாப்பிட்ணுன்னு சில நேரத்தில் தோணும்ல, அந்த நேரத்தில் இந்த பாஸ்தா தான் பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் பெனி பாஸ்தா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெனி பாஸ்தாவை பாயில் பண்ண வச்சுருக்கேன். அடுத்தது பாஸ்தாவில் சேர்க்குறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, பழுத்த மிளகாய், சேப்பு மிளகாய் 1, இதுக்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு துண்டு கேரட் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் ஆலிவ் ஆயிலும் பட்டரும் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்தா வெரைட்டிஸ்க்கெல்லாம் நல்லா ஃப்ளேவர் தரக்கூடியது கார்லிக் தான். கார்லிக்கை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்து நீங்கள் இது கூட வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்லேயே மிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸை எண்ணெயில் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த எண்ணெயிலேயே அந்த பேஸ்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது டேஸ்ட்டுக்காக இது கூட குட்டியாக சிக்கன் கியூப் ஒன்று சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட மஷ்ரூம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாஸ்தாக்கு சிக்கன் இல்லை மட்டன் அந்த மாதிரி எந்த மீட் வேணாலும் சேர்த்து நீங்கள் குக் பண்ணலாம். மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துருங்கிறனால இதில் டைரெக்டாகவே சேர்த்தாச்சு. சிக்கன் இல்லை மட்டன் சேர்த்திங்கன்னா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மரில் வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்துருக்க கார்லிக்கு, அரைச்சி போட்ட பேஸ்ட்டு, மஷ்ரூமோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி இந்த மாதிரி நல்லா திக்காக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம்.
நான் இன்றைக்கி செஞ்சுருக்க பாஸ்தா அளவில் 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் இன்னும் நிறையா சமைக்கிறீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவும் சாஸும் நல்லா ஒன்று சேர அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக சீஸும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பர் டெலிஷியஸான பாஸ்தா ரெடி. இந்த பாஸ்தாவை நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேங்கியாக ஸ்பைஸியாக ஒரு பாஸ்தா ரெசிபி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாஸ்தா ரெசிபி ரொம்பவே சட்டலாக மைல்டாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ரெசிபி தான். இந்த ரெசிபியை நம்ம கீரை வச்சு ரெடி பண்ணாலும் உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்க போது ஒரு தடவை இந்த ரெசிபியை அவங்களுக்கு செஞ்சு தந்து பாருங்கள். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாஸ்தாவை உப்பு எண்ணெயும் போட்டு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பசலைக்கீரை, தண்டுக்கீரை அந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு கொதி வந்த உடனே கீரையை வடித்து எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் வேக வச்ச கீரை, ஒரு கையளவு வேக வச்ச பச்சை பட்டாணி, இது கூடவே ஒரு 6-7 முந்திரி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கீரை பேஸ்ட்டை நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டா இந்த பாஸ்தாக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பாஸ்தா பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு, கீரை பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்ந்து நம்ம குக் பண்ண வேண்டிய வேலை தான். பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், அது கூடவே பட்டர் சேர்த்துட்டு நல்லா தாராளமாக நறுக்கின பூண்டும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் எவ்வளவு குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அந்தளவு குட்டியாக நறுக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டில் நம்ம முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கனால நீங்கள் பேனில் சேர்த்த உடனே பேஸ்ட் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேருங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே சின்ன துண்டு சிக்கன் ஸ்டாக் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் ஸ்டாக்ல உப்பு இருக்கிறனால நான் உப்பு சேர்க்கலை. இந்த சாஸை ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சீஸ் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா ஸ்பினச் கார்லிக் பெஸ்டோ சாஸ் ரெடி. அவ்வளோதாங்க, சாஸ் ரெடி ஆகிடுச்சு. வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஃப்ளேவர்ஃபுல்லான பாஸ்தா ரெடி. நீங்கள் இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ண 4 விதமான பாஸ்தா ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை நைட் டின்னர், முக்கியமாக கிட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 4 ரெசிபியும் கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் வைங்க. உங்கள் வீட்டு பார்ட்டியில் இல்லை கெட் டுகெதரில் இது ஏதாவது ஒரு பாஸ்தா ரெசிபியை செஞ்சு வச்சாலே போதும். அதுதாங்க ஹிட் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் பார்ட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணும்போது நீங்கள் மெயின் டிஷ்ஷோட மட்டும் முடிக்க முடியாது, கூட டிசர்ட் இல்லை சைட் டிஷ் ஏதாவது செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான பாஸ்தா ரெசிபி உங்கள் லிஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வேலையும் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த 4 பாஸ்தா ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எமிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.